ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கேம் 1992 இருக்க தேர்ட் எபிசோட தாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு தேர்ட் எபிசோட் தெளிவா புரிய வரும். அதுக்கு முன்னால நம்ம திரையுலகம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓபன் பண்ணா ஜூலை 1986 நம்ம பாக்குறோம். கடைசியா நடந்த ஷேர் மார்க்கெட் நஷ்டத்துல இருந்து ஹர்ஷத் தன்னோட பேரை காப்பாத்திக்கிட்டாரு. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட சொந்த காசை பயன்படுத்தி பெரிய அளவுல தொழில் பண்ண முடியாதுன்னு ஹர்ஷத் நிறைய ஃபண்ட்ஸ்க்காக இன்ஸ்டிடியூஷனல் புரோக்கரிங் கதவை தட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கான கதவை முழுமையா தோற்றதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் முடியும். யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் எம்ஜே பெர்வானி, தி ஒரிஜினல் பிக் புல். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் காலத்துக்கெல்லாம் முன்னாடி இந்தியாவோட டாக்ஸ் பேருக்கு சேஃபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெண்டு இடம் மட்டும் தான் இருந்தது. ஒன்னு எல்ஐசி, இன்னொன்னு யூடிஐ. எல்ஐசி வந்து லாங் டைம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா யூடிஐ கிட்ட 20,000 கோடி பணம் இருந்தது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. யூடிஐ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சென்செக்ஸோட குதிரை ஓட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை வித்துட்டாங்கன்னா அந்த குதிரையோட கடிவாளத்தை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அஸ்வத் மேத்தாவும் அஸ்வின் மேத்தாவும் யூடிஐ சேர்மன் எம்ஜே பெர்வானியை மீட் பண்றாங்க. அவரும் இவங்க ரொம்பவே மரியாதையா வெல்கம் பண்றாரு. ரொம்ப நாளா உங்களை சந்திக்கணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேலை விஷயத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்றாரு எம்ஜே பெர்வானி. அஸ்வத்தையும் அஸ்வினையும் பார்த்து இந்த உலகத்துல எல்லாத்தோடவும் விலை உயர்ந்தது எதுன்னு கேட்கிறாரு. அது பொருளாவும் இருக்கலாம், இல்ல வேற எதுனாலும் இருக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு அஸ்வத் அட்வைஸ் சில நேரத்துல நம்ம வாழ்க்கையை மாத்தோம்னு எம்ஜே பெர்வானி கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரு, நான் உங்களுக்கு ஒரு இன்ட் கொடுக்குறேன், அந்த வேட் என்னோட கம்பெனியோட பேர்லயே இருக்குன்னு சொல்றாரு. அஸ்வின் ட்ரஸ்ட்னு சொல்லிடுறாரு. எம்ஜே பெர்வானி அஸ்வினை பார்த்து கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு, சரியா 13 மாசம் 10 நாளைக்கு முன்னாடி என்னோட பேங்க் ஆர்கானிக்கோட ஷேர்ஸ் இன்னொருத்தர் கைக்கு போயிருச்சு. அதுக்கு காரணம் ஒரு சின்ன கிளரிக்கல் மிஸ்டேக் தான். ஆனா ஒருத்தவங்க அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த ஷேர்ஸை வித்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நீங்க 2 பேர் தானே சொல்றாரு. அஸ்வத் அதுக்கு, எங்களோட தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களோட ஷேர்ஸ் எதுவும் எங்க கைக்கு வரல, அப்படியே வந்திருந்தாலும் நாங்க எப்படி அதை விப்போம்னு கேட்கிறாரு. அதுக்கு எம்ஜே பெர்வானி, நீங்க 2 பேரும் பேசுறத நிப்பாட்டுங்க, நான் ஏன் உங்க 2 பேரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமா? சிஸ்டம்ல ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கலாம், ஆனா அதை தப்பா பயன்படுத்துறது வெறும் சில பேர் மட்டும்தான். அது உங்கள மாதிரி ஆளுங்கன்ட்டு அஸ்வத்தையும் அஸ்வினியும் சொல்றாரு. நம்பிக்கை இல்லைன்னா பிசினஸ் இல்ல, எனக்கு நம்பிக்கையான ஆளுங்க தான் தேவை. உங்கள மாதிரி ஆளுங்களோட நான் எப்பவுமே பிசினஸ் பண்ண மாட்டேன், நம்பவும் மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது ஸ்கேம் 1992 தேர்ட் எபிசோடு. அடுத்த சீன்ல அஸ்வத்தும் பிரணவ் சாரும் ஒரு பார்ட்டில சேர்ந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அஸ்வத்தை பார்த்து பிரணவ் சார், தம்பி நீ 6 மாசமா எல்ஐசி, ஜிஐசி, கேன் மியூச்சுவல் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு 1.5% கமிஷன் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு இருக்க நீனு இன்ஸ்டிடியூஷனல் புரோக்கர் ஆயிட்டானு அஸ்வத்தை பெருமையா பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அஸ்வத், என்ன பிரணவ் சார், யூடிஐ எனக்கு ₹1 பிசினஸ் கூட கொடுக்கல, 1.5% கேம் எனக்கு வெறுத்து போச்சு. யூடிஐ கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, ஆனா எந்த பிளானுமே இல்ல. அந்த பணம் மட்டும் என்கிட்ட இருந்தா ஷேர் மார்க்கெட்டோட ரேட் 4000 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கும்னு அஸ்வத் பிரணவ் சார் கிட்ட சொல்றாரு. அந்த நேரத்துல பிரணவ் சார் கிட்ட அஜய் கேடியான்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு. பிரணவ் சார் அப்போ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அஸ்வத்துக்கு அப்ப அவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குது. அவர் யாருன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய நஷ்டத்தை பார்த்திருக்கோம், அது இந்த அஜய் கேடியாவால தான். அஸ்வத் கூட இவரால ரொம்பவே லட்சக்கணக்கில் நஷ்டமாகிருப்பாரு. அஸ்வத் இந்த அஜய் கேடியா கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அஸ்வத் அவர்கிட்ட, உங்களை பத்தி நான் ரொம்பவே அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன். 1982 நடந்த ஷேர் மார்க்கெட் நஷ்டத்துல நானும் நிறைய பணத்தை இழந்திருக்கேன். மார்க்கெட்ல இருந்து பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு ஓடி போயிடலாம் போல எனக்கு தோணுச்சுன்னு அஸ்வத் அந்த அஜய் கேடியா கிட்ட சொல்றாரு. அதுக்கு அஜய் கேடியா, சமைக்கும் போது உங்களால சூடு தாங்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு சமைக்கணும்? மார்க்கெட்ல உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். என்னால மன்னிப்பு மட்டும் தான் கேட்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு அஸ்வத் கிட்ட சொல்றாரு. அஸ்வத் அதுக்கு, பரவாயில்ல சார், நான் இப்ப புதுசா கன்சல்டிங் கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன்னு அவர்கிட்ட சொல்றாரு. அஸ்வத் அவரோட விசிட்டிங் கார்டை அஜய் கேடியா கிட்ட கொடுக்குறாரு. அந்த விசிட்டிங் கார்டை அவர் வாங்கி படிச்சு பார்த்துட்டு, ஆல்ரைட் மிஸ்டர் க்ரோமோர், சீக்கிரமே நம்ம சந்திப்போம், நீங்க மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா அப்படின்னு திமுறா அஸ்வத் கிட்ட சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு அஜய் கேடியா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அஸ்வத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அஸ்வத் பிரணவ் சார் கிட்ட, ஆமா அந்த அஜய் கேடியா யாரு, அவ்வளவு திமுறா நடந்துக்கிறான்னு கேட்கிறாரு. பிரணவ் சார் அதுக்கு, திமுறா நடந்துக்காம என்ன செய்வான், ஷேர் மார்க்கெட் அவங்க அப்பனோடதாச்சு, பரம்பரையா அவங்க ட்ரேடிங் தொழில இருக்காங்க, ஒரே நேரத்துல 4 கம்பெனியை சமாளிக்கிறான், ஒரு கால் மணி மார்க்கெட்ல, இன்னொரு கால் ஷேர் மார்க்கெட்ல, கவர்மெண்ட் செக்யூரிட்டி, டிஎஸ்யூ பவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட பிரணவ் சார் அஸ்வத் கிட்ட சொல்றாரு. அஸ்வத் அதுக்கு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கிட்ட இவ்வளவு பணம் இருக்கான்னு கேட்கிறாரு. பிரணவ் சார் அதுக்கு, பணம் மலையா அங்கதானப்பா, அப்ப சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நம்மளோட ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல அதோட டெய்லி வால்யூம் எவ்வளவுன்னு கேட்கிறாரு அஸ்வத் கிட்ட. அஸ்வத் அதுக்கு, என்ன ஒரு 10,000 கோடி வரையும் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு பிரணவ் சார், ஆனா மணி மார்க்கெட்ல எவ்வளவு தெரியுமா, 2 லட்சம் கோடி, இதனாலதான் அவன் உங்ககிட்ட திமிரா நடந்துக்கிறதுக்கு காரணமேனு அஸ்வத் கிட்ட சொல்றாரு. அஸ்வத்தோட கவனம் ஃபுல்லா இப்போ மணி மார்க்கெட் மேல போக ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல அஸ்வத்தோட ஆபீஸ்ல அஸ்வத், அஸ்வின், பிரணவ் சார் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரணவ் சார் அஸ்வத் கிட்ட, இந்த மணி மார்க்கெட் ஆட்டம்லாம் உனக்கு ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அஸ்வின் அஸ்வத்தை பார்த்து, 6 மாசமா எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப எதுக்கு புது ஆட்டத்தை எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்கிறாரு. அஸ்வத் அதுக்கு, என்ன நல்லா போயிட்டு இருக்கு, குரோமர்னு பேர் தான் இருக்கு, ஆனா யாருக்கிட்டயாவது குரோத் இருக்கா, புதுசா ஏதாவது யோசிக்கணும்னு சொல்றாரு. பிரணவ் சார் அதுக்கு, அந்த அஜய் கேடியா உன் மூளையை நல்லா குழப்பி விட்டுட்டு போயிட்டான், அதனாலதான் நீ இங்க இப்படி பேசிட்டு இருக்க, நேரடியாவே சொல்றேன், அவன் உனக்கு சவால் விடுற மாதிரி பேசிட்டு போயிருக்கான், அந்த சவாலை ஏத்துக்கிட்டு நீ ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிற,
அர்ஷத்தை பத்தி கேக்குறாரு. உடனே அஸ்வின் அர்ஷத் கிட்ட, நம்ம ஆபீஸ்ல யாருக்காவது மணி மார்க்கெட்னா என்னன்னு தெரியுமா, இதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களான்னு அர்ஷத் கிட்ட கேட்க, அர்ஷத் சிரிச்சுக்கிட்டு, இப்ப கேட்டப்பர் இதுதான் சரியான கேள்வி, மணி மார்க்கெட்டை பத்தி அவங்க கிட்ட தெளிவா புரியுற மாதிரி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷேர் மார்க்கெட்டுக்கும் மணி மார்க்கெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. இதுல ஷேர்ஸ்க்கு பதிலா கவர்மெண்ட் செக்யூரிட்டி, பிஎஸ்சி பாண்ட்ஸ், யூனிட்ஸ் இதெல்லாம் கொடுத்தல் வாங்கல் நடக்கும். மணி மார்க்கெட்டுக்கு எந்த பேங்க்குக்கு எப்ப செக்யூரிட்டிஸ் தேவை, எப்ப பணம் தேவை, அது எங்க இருந்து கிடைக்குது, இது எல்லாமே புரோக்கர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட வேலை டிமாண்ட் அண்ட் சப்ளைவை மேனேஜ் பண்றது. மணி மார்க்கெட்ல ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரொம்பவே முக்கியமான டாக்குமெண்ட் எஸ்டிஎல் நோட்டு தானே அர்ஷத் சொல்லி முடிக்கிறாரு. அஸ்வின் இப்போ ஆபீஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட எஸ்டிஎல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எஸ்டிஎல்னா சப்ஜெஸ்டரி ஜெனரல் லெட்ஜர். உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட இருந்து ஒரு 1000 யூனிட் வாங்குறேன், நீங்க அதுக்கு பதிலா எனக்கு எஸ்டிஎல் நோட்டு கொடுக்குறீங்க. அந்த எஸ்டிஎல் நோட்டுனா ஆர்பிஐ பிடிஓ, அதாவது பப்ளிக் டெப்ட் ஆபீஸ்ல டெபாசிட் பண்ண முடியும். பிடிஓ கிட்ட உங்களோட எல்லா யூனிட்ஸோட கணக்கும் இருக்கும். இப்போ அர்ஷத் பேச ஆரம்பிக்கிறாரு. புரோக்கர்ஸ், பேங்க் எல்லாரும் அதிகப்படியான பிசினஸ் பண்ணணும். அவங்க எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா, எஸ்டிஎல்னால டிரான்சாக்ஷன் ரொம்பவே ஸ்லோ ஆகுது, சோ நம்ம எஸ்டிஎல் பதிலா பிஆர் யூஸ் பண்ண போறோம்னு அர்ஷத் சொல்லி முடிக்கிறாரு. பூஷன் ஆபீஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட பிஆர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிஆர்னா பேங்க் ரிசிப்ட். அதாவது என்னன்னா, பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு எஸ்டிஎல் இல்லாம நடக்கலாம். எந்த சென்ட்ரல் அத்தாரிட்டியும் இல்ல. ஒரு பேங்க் இன்னொரு பேங்க் கிட்ட செக்யூரிட்டி அத்தாரிட்டியை விற்கலாம், அதுக்கு சிம்பிளா ஒரு ரிசிப்ட் தான் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, செக்யூரிட்டி என்கிட்ட இருக்குன்னு ஒரு ஆதாரம்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த சீன்ல அர்ஷத் மேத்தாவும் அஸ்வின் மேத்தாவும் சிட்டி யூனியன் பேங்க் ஹெட் தியாகுவை மீட் பண்றாங்க. அப்ப அவரு, மிஸ்டர் அர்ஷத் மேத்தா, உங்களுக்கு திறமை இருக்கா இல்லையன்றது முக்கியம் இல்ல, மார்க்கெட்டை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்றதுதான் முக்கியம். முதல்ல நீங்க மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாங்க, அப்புறமா வந்து என்ன அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. அர்ஷத் அதுக்கு தியாகுவை பார்த்து, நாங்க வெளியாளுங்கன்றதுனால தானே எங்களோட வேலை செய்ய நீங்க விரும்பலன்னு கேட்கிறாரு. தியாகு அதுக்கு, வெளியாளுங்க உள்ளாளுங்கன்னு அப்படி ஒண்ணு கிடையாது, எங்க கிட்ட நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு நான் புது புரோக்கர்ஸ் கிட்ட தேடி போனோம். மிஸ்டர் அர்ஷத் மேத்தா, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புறேன். இது மணி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் இல்ல. இங்க மிகப்பெரிய புரோக்கர்ஸும் இதுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனா முடியல. இங்க ரொம்ப முக்கியமானது பெடிகிரி. இங்க புதுசா உள்ள வரவங்களுக்கு இந்த மார்க்கெட்ல இடம் இல்ல, நீங்களும் உள்ள வர முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு, உங்க அட்வைஸ்க்கு ரொம்பவே நன்றி, இனிமேல் நடக்க போறது எல்லாம் உங்க இஷ்டப்படியோ இல்ல ஏன் இஷ்டப்படியோ இல்லன்னு தியாகு கிட்ட சொல்றாரு. தியாகு உடனே நீங்க கிளம்பலான்னு சொல்லிடுறாரு. அர்ஷத் மேத்தாவும் அஸ்வின் மேத்தாவும் சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து வெளியே வரப்போ அந்த நேரம் பார்த்து அஜய் கேடியா சிட்டி யூனியன் பேங்குக்குள்ள வரும்போது அர்ஷத்தையும் அஸ்வினையும் பாத்துறாரு. அடுத்த சீன்ல அர்ஷத் மேத்தா பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட ஹெட்ட பார்க்க போறாரு. இன்னைக்கு அவரை மீட் பண்ண முடியாதுன்னு அங்க ஒர்க் பண்றவங்க சொல்றாங்க. நாளைக்கு அவரை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு அர்ஷத் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவர் மெட்ராஸ் போறாரு, நீங்க பாக்குறதா இருந்தா அவரை பிளைட்ல தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதை கேட்டு அர்ஷத் சிரிச்சுக்கிட்டு, நாளைக்கு அவர் போற பிளைட்ல அவருக்கு பக்கத்திலேயே சீட்டை புக் பண்ணி அவரை சந்திக்கவும் செஞ்சிடறாரு. தன்னை அந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட ஹெட் நிராஜ் சோப்ரா கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஷத் அவர்கிட்ட, இந்த மாதிரி மணி மார்க்கெட்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன், தியாகுவை போய் மீட் பண்ண, அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு அர்ஷத் நிராஜ் சோப்ரா கிட்ட சொல்றாரு. அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல, அவங்க எப்பயுமே அப்படிதான் அர்ஷத். இங்க சிட்டி பேங்கோட காட்டு ராஜ்யம் தான் நடக்குது, அதை அவங்க மட்டும் தான் ஆளணும்னு நினைப்பாங்க, நம்மளெல்லாம் கிட்ட கூட நெருங்க விட மாட்டாங்க, மார்க்கெட்டையே நாசம் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தியாகு தான். அவனோட அந்த புரோக்கர்ஸ் அஜய் கேடியா இவங்க ஆல்மோஸ்ட் இந்த மணி மார்க்கெட்டை கார்னர் பண்ணிட்டாங்க. அவங்களோட கருணையால தான் நம்ம வண்டியே ஓடுது, நம்ம என்ன டீலிங் பண்ணாலும் அவங்களுக்கு எப்படியே தெரிஞ்சிருதுன்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் உடனே அவர்கிட்ட, நம்மளும் அதே மாதிரி காட்டை உருவாக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு நிராஜ் சோப்ரா, அவங்கள மாதிரி எல்லாம் நம்ம பிசினஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு எத்திக்ஸ்னா என்னன்னே தெரியாது, ரொம்ப மோசமானவனுங்க அவனுங்கன்னு சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு, நீங்க அப்படி பிசினஸ் பண்ண வேணாம், ஆனா நான் பண்ணலாம்ல, எனக்கு நீங்க வழியை மட்டும் காட்டுங்க, டைம் என்னோடது, எஃபர்ட் என்னோடது, உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஆகாதுன்னு அர்ஷத் நிராஜ் சோப்ரா கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரும் ஒத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல அர்ஷத்துக்கு மணி மார்க்கெட்டை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுல என்ன விஷயம்லாம் இருக்குன்னு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நிராஜ் சோப்ரா. அப்போ அர்ஷத் கிட்ட, இன்னைக்கு நீ முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க போறீங்க, அவர் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாருன்னு நிராஜ் சோப்ரா அர்ஷத் கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அவரும் அங்க வந்துடுறாரு. அர்ஷத் கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கிரீன் லேஸ்ல எனக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கு, முதல்ல நான் அங்கதான் வேலை செஞ்சேன், கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் தான், கிரீன் லேஸ் மணி மார்க்கெட்டுக்கு புரோக்கர் தேடுறாங்க, ஆனா அந்த புரோக்கர் சிட்டி யூனியன் பேங்க் ஆளா இருக்கக்கூடாது, வெளியால தான் தேடுறாங்கன்னு அவர் சொல்றாரு. அர்ஷத் உடனே அடுத்த நாள் அந்த கிரீன் லேஸ் கம்பெனிக்கு போய் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அங்க இருக்க சிஇஓ கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல நிறைய பறவைகள் வரணும்னு நெல்லு போட்டிருக்காங்க, இதை நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுதா, சிட்டி பேங்க் உங்க எல்லாருக்கும் நெல்லு போட்டிருக்கு, ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு பறவை மாதிரி தனித்தனியா நெல் இருக்க உட்காரும், அதனாலதான் அது மாட்டிக்குது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, எல்லா சின்ன சின்ன பேங்கையும் ஒண்ணு சேர்க்கணும், அப்படி ஒண்ணு சேர்றதுனால அது ஒரு மிகப்பெரிய பலம், அப்படி ஒண்ணு சேர்ந்தா நம்ம நிறைய சாதிக்கலாம்னு அந்த சிஓஸ் கிட்ட அர்ஷத் சொல்றாரு. அதுக்கு அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் பார்க்கணும்லன்னு கேக்குறாங்க. அர்ஷத் அதுக்கு, வேட்டைக்கான வளைய போட்டிருக்காங்கல்ல, அதை எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு பாருங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றாரு. ஒரு தடவை சிட்டி பேங்க் புரோக்கர் கிட்ட இருந்து நமக்கு ஒரு டீல் கிடைச்சதுன்னா நம்ம அவங்க வலைய ஈஸியா அறுத்தரலாம். இங்க பாருங்க, நான் ஷேர் மார்க்கெட் ஆளு, நான் எப்பவும் லாங் டைம் பத்தி தான் யோசிப்பேன், ஒரு புரோக்கரா இருந்து இவ்வளவு ரிஸ்க் எடுக்க நான் ரெடியா இருக்கேன், நீங்க எல்லாம் பேங்க்காரங்க என்ன சொல்றீங்கன்னு அர்ஷத் கேக்குறாரு. இதுக்கு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு பார்ட்னர்ஷிப்புக்கு சம்மதிச்சிடறாங்க. அடுத்த சீன்ல தியாகவும் அஜய் கெடியாவும் பேசிட்டு இருக்காங்க. தியாகு கிரீன் லேஸ் இப்போ அர்ஷத் கூடவாமேன்னு அஜய் கெடியா கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அஜய் கெடியா, நம்ம கூட அவங்க எந்த டீல்ஸும் வச்சுக்கல, சின்ன சின்ன பேங்க் கூட தான் டீல்ஸ் வச்சிருக்காங்க, நாம அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல, ஆனா அவன் ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்கான், எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துட்டு இருக்கான், லாஸ்ட் கணக்கையும் சேர்த்து தான் சொல்றேன்னு தியாகு கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவன் என்ன முட்டாளான்னு அஜய் கெடியா கிட்ட கேக்குறாரு. தியாகு ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட சிஇஓ நிராஜ் சோப்ரா அர்ஷத் கிட்ட, நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த பிசினஸ் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது போல, நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த பிசினஸ் அவங்க கிட்ட கூட இன்னும் நெருங்கல, இது இப்படியே போனா என்ன ஆக
போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அர்ஷத், இப்ப சரியான நேரம் வந்துருச்சு, நம்ம செக்யூரிட்டி டீலிங்ஸ்ல சிட்டி பேங்க்கு அப்பா ஒருத்தன் இருப்பான்ல, நம்ம அவனை போய் பார்க்கணும். மணி மார்க்கெட்ல வேணா சிட்டி பேங்க் டானா இருக்கலாம், ஆனா இந்தியாவோட பேங்கிங்ல பாஷா ஒருத்தர் தானே. அடுத்த சீன்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் ஆபீஸ்க்கு அர்ஷத்தும் அஸ்வினும் போறாங்க. உள்ள போயிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட்ட பாக்குறாங்க. சார், நான் மணி மார்க்கெட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய வெளிநாட்டு வங்கிகள் டீலர்ஸ் எல்லாம் நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு உண்மையை சொன்னா எஸ்பிஐக்கு இன்னும் அக்ரெசிவ்னஸ் தேவைப்படுது. இந்த தகவல் எல்லாமே குரோமர் மூலமா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்ஸ்டிடியூஷனல் புரோக்கரிங்ல இருந்து வர பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எஸ்பிஐக்கு பெரும்பாலான பங்கு இப்ப தேவைப்படுது. நம்ம சுலபமா அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் வித்துடலாம். இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. டிரான்சாக்ஷன் ரொம்ப சேஃபா இருக்கும். அதுக்கப்புறம் பெஸ்ட் புரோக்கரேஜ் ரேட்ல மார்க்கெட்ல கொடுப்போம். அதுக்கு இந்த குரோமர் இருக்குன்னு அந்த ஹெட் கிட்ட சொல்றாரு அர்ஷத். அதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் மிஸ்டர் அர்ஷத் மேத்தா, நாங்களும் உங்களை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கோம், நீங்க வேலை செய்யற முறை எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சில நேரங்கள்ல நீங்க உங்க சொந்த முடிவால நிறைய லாஸ் ஆயிருக்கீங்க. அதே சமயத்துல ஒரு உண்மையை நாங்க ஒத்துக்கணும், நீங்க எப்பயுமே உங்களோட கிளைண்ட்ஸ நஷ்டப்படுத்தினது இல்ல. கடைசியா நடந்த ஷேர் மார்க்கெட் நஷ்டத்துக்கு அப்புறம் கூட இல்ல. நீங்க ரொம்பவே கிரேட்னு அர்ஷத்தை பாராட்டுறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி எல்லாம் ஃபாரின் புரோக்கர்ஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப தடவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏமாத்தப்பட்டதுனால அவங்க லோக்கல் புரோக்கர்ஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அர்ஷத்தோட ரெக்கார்ட்ஸ் கிளியரா இருந்ததுனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அர்ஷத் கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த சீன்ல தியாகு கிட்ட அஜய் கேடியா, அர்ஷத் இப்போ மணி மார்க்கெட்ல இன்னொரு அவதாரம் எடுத்துட்டு இருக்கான். அதுவும் பேங்கோட உதவியோட செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய கமிஷன் கிடைக்குது. எல்லா பேங்க்கும் அவனுக்கு உதவி பண்றாங்க. அதுல ஒண்ணு எஸ்பிஐ அப்படின்னு சொல்றாரு. தியாகு அதுக்கு, இது ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோக்கர்ஸ் எந்த ஒரு பொசிஷனையும் எடுத்துக்க கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டா அது மிகப்பெரிய கிரைம். இதெல்லாம் பார்த்தா அர்ஷத் நமக்கு ரொம்பவே போட்டியா இருப்பான் போல. நம்ம அவனோட நடவடிக்கை எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனோட எல்லா டீல்ஸையும் எல்லா டிரான்சாக்சனையும் பத்தியும் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருன்னு தியாகு அஜய் கடியா கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல அர்ஷத்தும் பிரணவ் சாரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அர்ஷத் மணி மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் பத்தி யோசிக்கிறதே விட்டுட்டாரு. பிரணவ் சார் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு ஓரளவுக்கு லாபம் கிடைச்சத அர்ஷத் கிட்ட சொல்றாரு. மணிமந்திரா கும்பல் ஷேர் மார்க்கெட்டை சுத்தி வளைச்சிட்டாங்க, இன்னொரு வாட்டி ஷேர் மார்க்கெட் நஷ்டத்தை பார்க்க போதுன்னு பிரணவ் சார் அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் பிரணவ் சார் கிட்ட இப்போ எந்த கம்பெனி லோயஸ்ட் பிரைஸ்ல இருக்குன்னு கேக்குறாரு. ஏசிசி அப்படின்னு ஒரு கம்பெனி ரொம்பவே லோவா ஆயிடுச்சுன்னு பிரணவ் சார் சொல்றாரு. அர்ஷத் இப்போ சிரிச்சுக்கிட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அர்ஷத்தோட முழு கவனமும் இப்போ ஷேர் மார்க்கெட் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல அர்ஷத் அஸ்வின் கிட்ட ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு அஸ்வின், அப்ப நுழைங்க, யாரு உங்களை வேணாம்னு சொன்னாங்க, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த ஏசிசி பக்கம் மட்டும் போவாதீங்க. பிரணவ் சார் கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லன்னா என்ன, நம்ம கிட்ட மட்டும் என்ன பொட்டியா கிடக்குதுன்னு அஸ்வின் அர்ஷத் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு பதில் சொல்லாம அர்ஷத் அஸ்வின் கிட்ட, இந்த கனரா பேங்க் செக்யூரிட்டி தேவைப்படுச்சுல, பேங்க் செக் விக்கிறதாங்களே, அது எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அஸ்வின் அது எங்க இருக்குன்னு சொல்றாரு. அர்ஷத் அந்த செக் புக் எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டு இருக்கும் போது அஸ்வின் அர்ஷத் கிட்ட, சரி பாண்ட்ஸ் யார்கிட்ட வாங்குறது, கிரீன்லெஸ் கிட்ட இருக்கும்ல, பிஆர் கைக்கு வந்துருச்சுன்னா பர்சனலா நானே போய் கனரா பேங்க்ல டெலிவரி பண்ணிட்டு வந்துருவேன்னு அஸ்வின் அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் இந்த எல்லா செக்கையும் இன்னைக்கே கனரா பேங்க்ல போட்டணும், கனரா பேங்க்கு இன்னும் 10 நாள் கழிச்சுதான் செக்யூரிட்டிஸ் தேவைப்படும்னு அஸ்வின் கிட்ட சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு, ஆனா உங்களுக்கு என்னாச்சு, மூலப்பணம் படிச்சா, அது ஒண்ணும் நம்ம பணம் கிடையாதுன்னு சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு, மார்க்கெட் உள்ள நுழையறதுக்கு இதுதான் சரியான நேரம், இந்த பணத்தை குபேரனோட கஜானாவா நம்ம நினைச்சுக்கலான்ட்டு அஸ்வின் கிட்ட சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு, அண்ணா இது ரெடி ஃபார்வர்ட் டீல், அண்ணா இங்க பாருங்க, பிஆர் வேலை மட்டும் முடிஞ்சதுன்னா இந்த பணத்தை திருப்பி கொடுத்து ஆகணும்லன்னு அர்ஷத் கிட்ட கேக்குறாரு. அர்ஷத் அதுக்கு, அதெல்லாம் திருப்பி கொடுத்துக்கலாம், இந்த பணம் வெட்டியா பேங்குக்குள்ள கிடக்குதுல, மார்க்கெட்ல போட்டோம்னா பணமும் ஏறும் வட்டியும் ஏறும்னு அஸ்வின் கிட்ட சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு, அப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ரொம்பவே நமக்கு தான் பிரச்சனை ஆகும்ட்டு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு, ஒரு பிரச்சனையும் ஆகாது, நம்ம ஒண்ணும் பணத்தை திருடல, நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அதை பத்தி யார் கேட்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாரு, 10 நாள்ல எவ்வளவு பணம் கிடைக்கும்ட்டு அர்ஷத் அஸ்வின் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அஸ்வினும் சம்மதிச்சிடறாரு. பிஎஸ்சிக்குள்ள புல் மறுபடியும் நுழைஞ்சிச்சு. முதல் ஆட்டத்தை ஏசிசில இருந்து தொடங்கினாங்க. மனுமந்திரா குரூப் ஏசிசிய உடச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த தடவை அர்ஷத் கிட்ட வெறும் பணம் இல்ல, மொத்த பணம் கடலே இருந்துச்சு. செக்யூரிட்டி டீலிங்ஸ்க்காக டைம் மிச்சம் பண்ண ஃபண்ட்ஸை புரோக்கர் அக்கௌண்ட்ல வச்சுக்குவாங்க. அப்பதான் பெஸ்ட் டீல் வரும்போது அவங்களால செக்யூரிட்டிஸ் வாங்க முடியும். அர்ஷத் இங்க ஒரு லூப் போல பார்த்தாரு. அவரோட அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. சிஸ்டம் ஸ்லோவா இருந்துச்சு. அதுல இந்த பணம் புரோக்கரோட அக்கௌண்ட்ல 10-15 நாளைக்கு இருக்கும். இதை தன்னோட சொந்த பணம் மாதிரி அர்ஷத் ஸ்டாக்கோட விலையை ஏத்துவாரு. அர்ஷத் ரொம்பவே பெரிய ஆளா வளர்ந்தாரு. கூடவே அவரோட கம்பெனியும் வளர்ந்தது. பேங்கோட பணத்தை ஷேர் மார்க்கெட்ல ரொட்டேட் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிச்சாரு. அதனால மணி மார்க்கெட் டீலிங்கையும் குறைஞ்ச கமிஷனுக்கு அவரால் பண்ண முடிஞ்சது. பேங்க்ஸுக்கு இது பெஸ்ட் டீலா இருந்தது. அர்ஷத்தும் லாபத்துக்கு மேல லாபம் சம்பாதிச்சாரு. மணி மார்க்கெட்டை அவரு மணி மேக்கிங் மார்க்கெட்டை மாத்திட்டாரு. பாம்பேல ரொம்ப பெரிய வீடையும் வாங்கிட்டாரு. அடுத்த சீன்ல தியாகவும் அஜய் கேடியாவும் அவங்க கூட இன்னொருத்தரும் இருக்காரு. அவர் தான் தியாகி கிட்டையும் அஜய் கேடியா கிட்டையும் சொல்றாரு, இண்டெக்ஸ் மட்டும் இன்னும் மேல போச்சுன்னா அர்ஷத் தான் ரியல் புல்லுன்னு சொல்றாரு. அர்ஷத் பேங்கோட பணத்தை பயன்படுத்திட்டு இருக்கான்னு சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தியாகவும் அஜய் கேடியாவும் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அர்ஷத்தோட ஆபீஸ்ல அர்ஷத் கிட்ட பூஷன் டிரான்சார்ட்டுக்கு 200 கோடி ரூபாய் செக்யூரிட்டி தேவைப்படுது. நம்மளோட எந்த பேங்க்லயும் அந்த அளவுக்கு டெபாசிட் பண்றதுக்கு கெபாசிட்டி கிடையாது. அர்ஷத் கிட்ட சொல்றாரு பூஷன். அர்ஷத் அதுக்கு, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இது வரைக்கும் பேங்க்குக்கு போய் நம்ம பிசிக்கல் செக்யூரிட்டி எத்தனை தடவை பண்ணிருக்கோம், இல்ல நேர்ல போய் தான் எத்தனை தடவை கொடுத்துட்டு வந்திருக்கோம். டிரான்சார்ட்டுக்கு 200 கோடி ரூபாய் பிஆர் தானே வேணும், அப்ப பிஆர் கொடுத்துடலாம், சிட்டி யூனியன் பேங்க்கும் அதை தானே பண்றாங்கன்ட்டு அர்ஷத் பூஷன் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல அர்ஷத் பேங்க் ஆஃப் கேரேஜ் போயிட்டு பிஆர் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, அர்ஷத் சார் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, அதெல்லாம் எப்படி என்னால நிறைவேற்ற முடியும், என்கிட்ட தான் செக்யூரிட்டிஸே இல்லையே,
இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி நான் பிஆர் இஷ்யூ பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு அது பேர்ல ஒரு ரசீது போட்டு நான் எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும்? இது ரொம்பவே பெரிய தப்புன்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு இது தப்பு கிடையாது, சர்வைவல், எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்க கூட உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பேங்கை லாஸ்ட்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இது ரொம்பவே சாதாரண விஷயம் தான். ஸ்டாண்ட் சார்ட்டுக்கு 200 கோடி ரூபாய் செக்யூரிட்டிஸ் வேணும். நீங்க பிஆர் மட்டும் இஷ்யூ பண்ணுங்க, இந்தாடா ரெசிப்ட்னு கொடுங்க. அவங்களுக்கு ரெசிப்ட் போய் கிடைச்ச உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு 200 கோடி ரூபாய் வந்துடும். அதுல 4 கோடி உங்களுக்கு. நான் 15 நாள்ல 200 கோடி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க பிஆர் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி கிழிச்சு போட்டுருங்க. அவங்களுக்கு 15 நாளைக்கு செக்யூரிட்டிஸும் கிடைச்சிடும், உங்களுக்கு கமிஷனும் கிடைச்சிடும் சொல்லி டீல முடிக்கிறாரு அர்ஷத் மேத்தா. அடுத்ததா 1919 இறுதியில இந்தியாவோட எக்கனாமிக் ரொம்பவே கீழே இறங்கி தான் இருந்தது. இந்தியாவோட எக்கனாமிக் டவுனுக்கு பேங்க்குக்கு பெரிய பங்கு இருக்குன்னு ஆர்பிஐ கவர்னருக்கு தெரிய வருது. இது கூடவே ஆர்பிஐ பேங்கோட செக்யூரிட்டிஸ் டீலிங்ல முறைகேடுகள் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இங்க ஒரு டிரான்சாக்சனை தேடுறதுக்கே பல நாட்கள் ஆகும். இதுல ஒரு ஃபைலை தேட பல மாசங்கள் ஆகும். ஆர்பிஐக்கு இது பெரிய போராட்டமா இருக்க போகுது. ஆர்பிஐ எல்லா பேங்க் மேலயும் ஒரு சோதனை செய்ய போறாங்க. சிட்டி யூனியன் பேங்க் ஃபாரின் பேங்க்ன்றதுனால ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்க சொல்றாரு. இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் பிரஸுக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்லயே சுஜிதா தலாலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஆர்பிஐ முதல்ல 5 பேங்க் மேல, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேங்க் மேல ரைட் பண்ண போறாங்க. அர்ஷத் மேத்தாவும் ஆர்பிஐயும் பேங்க்ல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுஜிதா தலால் அவங்களோட புது வேலையில போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால சுஜிதா தலாலுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுனால அந்த நியூஸை பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ண நினைச்சாங்க. ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை மறுத்துட்டாங்க. எந்த ஒரு நியூஸையும் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கான சாட்சி இருக்கணும். அப்படி அந்த சாட்சி இல்லாம அந்த நியூஸை நம்ம பிரிண்ட் பண்ணா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நிறையவே ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. சுஜிதா தலால் ரொம்பவே பிரஷர் பண்ணதுனால அந்த நியூஸை பைனான்சியல் செக்ஷன்ல சின்னதா நியூஸை பப்ளிஷ் பண்றாங்க. இந்த விஷயத்தை பேப்பர்ல பார்த்துட்டு ஆர்பிஐ ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. கிட்ட இருந்து இந்த விஷயம் எதுவுமே லீக் ஆகல, ஏதோ பேங்க்ல இருந்து தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால ஆர்பிஐ பிஆர் யூசேஜ்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க. எல்லா பேங்குக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும்னு ஆர்பிஐ கவர்னர் சொல்றாரு. ஆர்பிஐயோட இந்த ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் தியாகுக்கும் இது ரொம்பவே பிரச்சனையா இருக்கு. அடுத்த சீன்ல அர்ஷத் மேத்தா பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சுஜிதா தலால் ஒருத்தவங்களை பார்க்க போறாங்க. அவர் உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு ரொம்பவே கோவமா சுஜிதா தலால திருப்பி அனுப்பி வச்சிருக்காரு. அடுத்த சீன்ல ஆர்பிஐ புது கைட்லைன்ஸ் எல்லா பேங்குக்கும் கொடுத்ததுனால அர்ஷத்துக்கு பணத்தட்டுப்படி ஏற்படுது. ரிகோ பேங்க்னு ஒரு பேங்க்ல போயிட்டு நம்ம புரோக்கர்ஸ் மாதிரி வேலை செய்ய வேணாம், செக்யூரிட்டிஸ் எல்லாம் மறந்துடுங்க, எனக்கு நீங்க லோனாவது கொடுக்கலான்னு அர்ஷத் அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவரு லோன் கொடுக்கறதுக்கு பேங்க்ல பணம் இருக்கணும், நான் ஒன்னும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு மறுக்கலையான்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் அவர்கிட்ட சரி நான் உங்களுக்கு கஸ்டமர் கொண்டு வந்து தரேன், அவங்க எல்லாம் இந்த பேங்க்ல நிறைய டெபாசிட் பண்ணுவாங்க, அப்ப எனக்கு நீங்க லோன் கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரும் கண்டிப்பா லோன் கொடுப்போம்னு சொல்லிடுறாரு. அர்ஷத் அடுத்ததா தன்னோட கிளைண்ட்ஸ் மீட் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல பணத்தை போட தானே போறீங்க, இந்த வாட்டி ரிகோ பேங்க்ல பணத்தை போடுங்கன்னு சொல்றாரு. அதை அதிகப்படுத்தி விட்டு அதை வச்சு நம்ம பேங்க்ல லோன் வாங்கலான்னு பிளான் பண்றாரு அர்ஷத் மேத்தா. அடுத்த சீன்ல பிரணவ் சார் அர்ஷத் கிட்ட ஆர்பிஐயோட பார்வை எல்லா பேங்க்லயும் இருக்கு, இப்பெல்லாம் முன்ன மாதிரி செக்யூரிட்டி பிசினஸ் நடத்த முடியாது, இந்த சுஜிதா தலால் இருக்காங்கல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால, அவங்க ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்களா, பிஆர் பிரச்சனைல உன் பேர் வந்ததுன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைன்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு செக்யூரிட்டிஸ்ல என்னோட டீலிங்ஸ் எதுவுமே இல்ல, பிஎஸ்சில அரசாங்கத்தோட நிறைய பணம் பயன்படுத்தாம அப்படியே இருக்கு, அதையே பிஎஸ்சில போடுவோம், அரசாங்கத்துக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பிரணவ் சார் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் மேத்தா இப்போ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன்ல அவங்கள போய் மீட் பண்றாரு. நீங்களே பாருங்க, ஓஎன்ஜிசி கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா பிளான் எதுவுமே இல்ல, இந்த ஐடியாவை பத்தி நாங்க மினிஸ்டர்ஸ் கிட்ட பேசணும், அவங்க உங்களை போய் பார்க்க சொன்னாங்கன்னு அர்ஷத் அவங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேத்தா, ஆனா கவர்மெண்டோட பணம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இல்லன்னு சொல்றாங்க. அர்ஷத் அதுக்கு ஐயோ நீங்க என்ன தப்பு புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அப்படி சொல்ல வரல, நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க பணத்தை பிஎம்எஸ்ல போடுங்க, இங்க பாருங்க சார் என்னோட வேலை ப்ராஃபிட் உருவாக்கி கொடுக்குறது, என்னால கவர்மெண்ட்டுக்கு கூட ப்ராஃபிட் உருவாக்கி கொடுக்க முடியும்னு அர்ஷத் அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அர்ஷத்தோட பிளானுக்கு சம்மதிக்கிறாங்க. அர்ஷத் கிட்ட இப்போ யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சோர்ஸ் கிடைக்குது. ஓஎன்ஜிசி மட்டும் இல்ல, என்ஹெச்பிசி என்டிபிசி பணம் கூட டைரக்டா பேங்கோட பிஎம்எஸ்ல இன்வெஸ்ட் ஆகுது, அப்படியே இன்டைரக்டா ஷேர் மார்க்கெட்லயும். இப்ப அர்ஷத் மேத்தா நினைச்சா ஷேர் மார்க்கெட்ல சென்செக்ஸ் ஏறும் சென்செக்ஸ் குறையும், மொத்த ஷேர் மார்க்கெட்டையும் தன்னோட கைக்குள்ள அடக்கிட்டாரு. அர்ஷத்தால லாபம் அடைஞ்சவங்க எல்லாரும் அர்ஷத்தை ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அர்ஷத் பிஎஸ்சிய வான அளவுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. அவரோட புல்ரனை தடுக்க இப்ப யாருமே இல்ல. அர்ஷத்துக்கு முன்னாடி யாருமே ஷேர் மார்க்கெட்ல இந்த அளவுக்கு சம்பாதிச்சது இல்ல. பணம் அதிகமாக அவரோட லைஃப் ஸ்டைலும் சினிமா செலிபிரிட்டி மாதிரி மாறிடுச்சு. ஒரு பாமர மக்களுக்கும் அர்ஷத் முக்கியமான ஆளா இருந்தாரு. 1991 முன்னாள் பிரதமர் கொலை செய்யப்பட்டதுனால நரசிம்ம ராவ் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா அது எந்த விதத்திலையும் ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கல. அர்ஷத்தை பத்தி ஆர்டிகல் ஒண்ணு வெளிவருது, அதை பார்த்த மனுமந்திரா அர்ஷத் அவனோட லிமிட்டை தாண்டி போறான், அவன் தகுதிக்கு இதெல்லாம் ரொம்பவே அதிகம்னு அவர் டீம் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல அர்ஷத் அவரோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க கிட்ட ஷேர் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் பேசவும் செய்யறாரு. அடுத்த சீன்ல அர்ஷத் புதுசா கார் வாங்கலான்னு கார்ஸ் பார்க்க போறாரு. அங்க இருந்த கார்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு இம்போர்ட்டர்ஸ் கார் காட்டுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கார்ஸ் விற்கிறவரு இம்போர்ட்டர்ஸ் கார்ஸ் பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, ஒரு வண்டி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அடுத்த மாசம் துபாயில இருந்து லக்ஸஸ் வருது, அந்த அஜய் கடியா இருக்கார்ல உங்களுக்கு கூட அவரை நல்லா தெரியும்ல, அவங்க கம்பெனி ஏற்கனவே அந்த காரை புக் பண்ணிட்டாங்கன்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு அந்த காரோட விலை எவ்வளவுன்னு கேக்குறாரு. அவர் 45 லட்சம் சொல்றாரு. அர்ஷத் அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு கேக்குறாரு. அவரு இல்ல நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அர்ஷத் அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அப்ப வண்டி துபாயில இருந்து நேரா என் வீட்டுக்கு தான் வரணும், 55 லட்சம் ஃபைனல், 45 லட்சம் வண்டிக்கு, 10 லட்சம் உன்னோட வாக்குக்குன்னு சொல்றாரு. அர்ஷத் மேத்தா அந்த காரை வாங்கினதுக்கு அப்புறம் அஸ்வின் மேத்தா அந்த காரை பார்த்துட்டு அர்ஷத் கிட்ட கார் ரொம்பவே நல்லா இருக்கு, ஏற்கனவே நம்ம கிட்ட 15-20 கார் இருக்கு, இவ்வளவு காரையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அர்ஷத் நிறைய பண்ணலாம், பணம் தான் பணத்தை ஈர்க்கும், மேல
மேத்தா பிரதர்ஸ் டாடா அம்பானியை விட குறைஞ்சவங்க இல்லன்னு எல்லாருக்கும் தெரியணும்னு அஸ்வின் கிட்ட சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. சின்ன வயசுல சாந்திலால் மேத்தா உங்களுக்கு ஜாதகம் பார்த்தப்போ ஜோசியர் சொன்னாரு உங்க தனராசில சனி ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு பாக்கெட்ல பணம் இருந்தா ஜாதகத்துல இருக்கிற சனியை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு அஸ்வின் கிட்ட சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல அர்ஷத்துக்கு ஒரு போன் கால் வருது. அதை அவங்க ஒய்ஃப் கொண்டு வந்து அர்ஷத் கிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு டெல்லியில இருந்து போன் கால் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அர்ஷத் அதை வாங்கி பேசுறாரு. டெல்லியில இருந்து ஒரு சாமிஜி அர்ஷத் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எலெக்ஷன்ல சில பார்ட்டிஸ்க்கு நீங்க உதவி பண்ணது இங்க சில பேருக்கு தெரிஞ்சு போச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் நாட்டிலையும் அரசாங்கத்திலும் சில மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனா டெல்லியில எல்லாருக்கும் உங்களோட உறவு மட்டும் பழைய மாதிரி இருக்கணும்னு என்ன மட்டும் தானே சாமிஜி அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு அட என்ன சாமிஜி, அரசாங்கத்துக்கு சேவை செய்ய தான் நான் காத்துட்டு இருக்கேன்னு சாமிஜி கிட்ட அர்ஷத் சொல்றாரு. அதுக்கு சாமிஜி சேவை செய்யற வாய்ப்பும் கிடைக்கும், கூடிய சீக்கிரமே நம்ம சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கும்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத்தும் ரொம்பவே நன்றி சாமிஜின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதோட 3rd எபிசோட் முடியுது.